வணக்கம் நண்பர்களே. செய்தியாளர்கள் சந்திப்பில் மன்சூர் அலிகானிடம் பார்த்தீங்கன்னா, செய்தியாளர்கள் காவேரி நதிநீர் பிரச்சனையை பற்றி கேள்விகள் கேட்டார். அதற்கு பதிலளித்த மன்சூர் அலிகான். அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மன்சூர் அலிகான் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காவேரி நதிநீர் திட்டம் பார்த்திங்கன்னா, இது எல்லாத்தோட பிரச்சனை, ஓகேங்களா? இது தனிப்பட்ட மனுஷனோட பிரச்சனைன்னு அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இது ஒட்டுமொத்த தமிழகத்துடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த கர்நாடக தண்ணீர், அதாவது தண்ணீர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாகவே தண்ணீர் ஒரு ஸ்டேட்டுக்கு, ஒரு ஸ்டேட்லேருந்து பார்த்திங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன பஞ்சாயத்து வில்லேஜஸ், அதாவது விவசாய நிலங்களுக்கு, அப்புறம் உயிருள்ள மனித பிறவைகளுக்கு, அப்புறம் விலங்குகளுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு சொத்து தான் பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர். அந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா, அந்த காவேரி நதி நீரை வச்சு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, அயோக்கியத்தனம் பண்ணிகிட்ருக்காங்க, முட்டாள்தனம் பண்ணிகிட்ருக்காங்க, மடத்தனம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி இவர் கொஞ்சம் ஆவேசமாக பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருமே தான் பார்த்திங்கன்னா இந்த காவேரி நதிநீர் திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா பொறுப்பு. ஸோ இந்த தண்ணீர் பிரச்சனை பார்த்திங்கன்னா மென்மேலும் போய்கிட்டே இருக்குது. போய் ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போய் பாருங்கள், அந்த கர்நாடகா அணை மேலே பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணீர் மிதந்துட்டுருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு கூட பார்த்திங்கன்னா திறந்து விட மாட்டேங்கிறேன் கர்நாடகாக்காரன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கொந்தளிப்போடு பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவோட பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஏன்னா பார்த்திங்கன்னா தண்ணின்றது ஒரு பொதுவான ஒரு விஷயம். என்ன பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே இந்தியா, என்ன வெங்காயம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கடும் கோபமாக பேசியிருக்கிறாரு நடிகர் மன்சூர் அலிகான். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.